Welcome to Learning Law. Administrative Law Part 6 Delegated Legislation உடைய constitutionality, legislative, judicial and procedural controls பத்தி பார்ப்போம். First, constitutionality of delegated legislation. So, ஒரு law இருந்தாலும் சரி, ஒரு legal matter எல்லாமே constitution அப்படிங்கிறது தான் mother act. So, எல்லா laws-மே வந்து constitution-க்கு உட்பட்டு தான் இருக்கணும். So, delegated legislation constitutionally valid-ஆன்னு கேட்டா, Indian Constitution-ல எக்ஸ்பிரஸா எங்கேயுமே வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனை பத்தி பேசவே இல்லை. ஸோ அதோடைய எக்ஸ்டென்ட் டு பெர்மிட், அது எந்த அளவுக்கு பெர்மிட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி எந்த விதமான எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷனும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. There is no such thing as provided in the Indian Constitution. There is no express provision for that. So Supreme Court, so நம்ம ஒரு ப்ரொவிஷன் லால ஒரு ப்ரொவிஷன் இல்ல அப்படின்னா we go for interpretation. Supreme Court வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. In the case of ராஜ்நாராயண் சிங் வெர்சஸ் சேர்மன், இது வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு, பட் இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ். ராஜ்நாராயண் சிங் வெர்சஸ் சேர்மன். This case empowered the local government to extend any provision of the Bengal Municipality Act. So ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா அவங்க எதெல்லாம் பண்ணலாம், அவங்களுடைய அதிகாரம் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனுடைய பவர் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, nothing in Indian Constitution expressly prohibits the legislature power to delegate, but there are two constitutional limitations. So, Indian Constitutionல expressa ஒரு provision வந்து delegated legislation prohibit பண்ணல, but அதுக்கு ஒரு two restrictions மட்டும் இந்த கேஸ்ல அவங்க lay down பண்றாங்க. அது என்னன்னா, in case of Re-Delhi Laws Act, அப்படிங்கிறது in reference. So, இந்த கேஸ்ல legislature cannot delegate is essential legislative function. So essential legislative function legislature executive க்கு delegate பண்ண முடியாது. இதுதான் first point. And the second point, the powers conferred on a subordinate authority or executive body should not suffer from excessive delegation. First point, essential legislative function delegate பண்ணக்கூடாது. And second point, excessive delegation ஆல suffer ஆகக்கூடாது. So இங்க essential legislative function என்னங்கிற question வரும். So essential legislative function ஒரு law-வை legislate பண்றது and amendment to a law, ஒரு lawல amendment கொண்டு வரது, ஒரு lawவை repeal பண்றது, ஒரு taxing legislation, ஒரு tax-ஐ impose பண்றதுக்கு legislature கிட்ட மட்டும்தான் அந்த power இருக்கு. So இதெல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவா legislature கிட்ட இருக்கக்கூடிய powers. So இந்த legislature powers-ஐ executive delegate பண்ண முடியாது. So இந்த கண்டிஷன்க்குலாம் satisfy பண்ணிட்டு ஒரு delegation இருக்கு அப்படின்னா அந்த delegation is valid. So எந்த extent வரைக்கும் delegate பண்ணலாம்னா essential legislative function delegate பண்ண முடியாது legislature executive க்கு. And second, excessive delegation is not valid அப்படின்றது தான் constitutionality of delegated legislationல பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே இது வரைக்கும் நம்ம ஜெனரலா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு டெலிகேட் ஒரு பவர்ஸை வந்து நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு அன்கண்ட்ரோல்டு பவரா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பவர் இருந்தாதான் அந்த பவர் கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம பார்க்க போறோம். பார்லிமெண்டரி கண்ட்ரோல், ப்ரொசீஜரல் கண்ட்ரோல் அண்ட் ஜுடிஷியல் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி கண்ட்ரோல் பார்ப்போம். பார்லிமெண்டரி கண்ட்ரோல்ல 3 டைப்ஸ்: டைரக்ட் ஜெனரல் கண்ட்ரோல், டைரக்ட் ஸ்பெஷல் கண்ட்ரோல் அண்ட் இன்டைரக்ட் கண்ட்ரோல். டைரக்ட் ஜெனரல் கண்ட்ரோல்ல டிபேட், question hour, vote on grant, resolution notices, private member bill. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வராங்க, அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது ஏதோ ஒரு வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட்ல டிபேட் பண்ண முடியும். அடுத்தது கொஸ்டின் அவர்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இருக்கும். ஸோ அதுல கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், vote on grant and resolution and notices. இப்போ ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனுக்கு எதிராக ரெசல்யூஷன் பார்லிமெண்ட்ல கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லும் கொண்டு வரலாம் ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனுக்கு எதிராக. ஸோ இதெல்லாமே வந்து டைரக்ட் ஜெனரல் கண்ட்ரோல். பார்லிமெண்டரி கண்ட்ரோல்ல இதெல்லாமே டைரக்ட் ஜெனரல் கண்ட்ரோல். டைரக்ட் ஸ்பெஷல் கண்ட்ரோல்ல இது ஒரு முக்கியமான டாபிக், லேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் லேயிங் வித் இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணாதான் அது ஃபோர்ஸ்க்கே வர முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா லேயிங் வித் ஃபர்தர் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வராங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட்ல லே பண்ணி ஒரு ஃபர்தர் டைரக்ஷன் இருந்தா அதுக்கு அப்புறம் தான் அது ஃபோர்ஸுக்கு வரும். நெக்ஸ்ட் லேயிங் வித் நெகட்டிவ் ரெசல்யூஷன். ஸோ ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஃபோர்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது அதை எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்லிமெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
பார்லிமெண்ட்ல லே பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் ரெசல்யூஷன் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போ நெகட்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களோ அந்த டைமோட அந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனோட ஃபோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்லிமெண்ட்ல லே பண்ண போறாங்க. பார்லிமெண்ட்ல அதுக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அதோட ஸ்டாப் ஆயிடும். பட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ன்றது என்னன்னா ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் பாசிட்டிவா ஓகே அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபோர்ஸுக்கே வரும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் லேயிங் வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ங்கிறது ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அதை வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்து அதை லே பண்ணி பாசிட்டிவ் ஓகேன்னு சொல்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் அது ஃபோர்ஸுக்கே வரும். நெகட்டிவ் ரெசல்யூஷன் ஃபோர்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம லே பண்றோம், அதை நெகட்டிவ் வேண்டான்னு சொல்லி நெகட்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா அதோட ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆயிடும் அங்கே. இது லேயிங் இன் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து டிராஃப்டாவே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதே நெகட்டிவ் ரெசல்யூஷன் அண்ட் செகண்ட் டிராஃப்டாவே பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ இதுதான் டைரக்ட் ஸ்பெஷல் கண்ட்ரோல். அடுத்து இன்டைரக்ட் கண்ட்ரோல்ல 2 கமிட்டிஸ் இருக்கு. ஒன்னு ராஜ்யசபா கமிட்டி, அப்புறம் லோக்சபா கமிட்டி. கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஆஃப் லோக்சபா. ஸோ இந்த ரெண்டு கமிட்டிஸும் எல்லா டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனையும் டைம் டு டைம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கா இல்ல அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி கண்ட்ரோல்: டைரக்ட் ஜெனரல் கண்ட்ரோல், டைரக்ட் ஸ்பெஷல் கண்ட்ரோல் அண்ட் இன்டைரக்ட் கண்ட்ரோல். ப்ரொசீஜரல் கண்ட்ரோல்ல 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங். ஸோ டிராஃப்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனை வச்சு நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அது ஒரு கண்ட்ரோல். ஸோ டிராஃப்டிங் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல், ப்ரொசீஜரல் கண்ட்ரோல். அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டிநேட்டல் பப்ளிசிட்டி. ஒரு சில டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் வந்து அதோடைய பேரண்ட் ஆக்ட்னா ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் நம்ம இப்ப கொண்டு வர போறோம், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ண போறோம்னா எந்த லாக்கு கீழே அந்த பவர் கொடுத்துருக்காங்களோ அந்த லாலே சொல்லியிருப்பாங்க அதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி. ஆன்டிநேட்டல் பப்ளிசிட்டினா ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் வரதுக்கு முன்னாடியே அதை பப்ளிஷ் பண்ணணும். ஃபோர்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே அதை பப்ளிஷ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள், அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அதுல அஃபெக்டட் பர்சன் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் அது ஃபோர்ஸுக்கு வரும். அதுதான் ஆன்டிநேட்டல் பப்ளிசிட்டி. போஸ்ட் நேட்டல் பப்ளிசிட்டினா ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்றது தான் போஸ்ட் நேட்டல் பப்ளிசிட்டி. நெக்ஸ்ட் கன்சல்டேஷன். கன்சல்டேஷன் யார்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு நேம்டு பாடி இருந்ததுன்னா, இல்ல ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி இருந்ததுன்னா, இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்டு இருந்தது, இல்ல ஒரு அஃபெக்டட் இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அதுல அஃபெக்ட் ஆக போறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நேம்டு பாடி அண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடியில நம்ம கம்பெனி லா ட்ரிபியூனல் சொல்லலாம். ஸோ கம்பெனி லா ட்ரிபியூனலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மெடிக்கல் கவுன்சில். ஸோ இவங்க எல்லாமே வந்து அஃபெக்டட் பாடிஸ். இவங்கலாம் வந்து நேம்ட் அண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல ஒரு நேம்டு பாடி இருக்கு, ஒரு கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொசீஜரல் கண்ட்ரோல். அண்ட் இன்ட்ரெஸ்டட் பர்சன். இப்போ டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரது மூலமா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சனோடைய இன்ட்ரெஸ்ட் அங்க பாதிக்கப்பட போகுது அப்படின்னா அவங்க கிட்ட ஒப்பீனியன் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படிங்கிறதும் இங்க ஒரு கண்ட்ரோல், ப்ரொசீஜரல் கண்ட்ரோல். ஸோ ப்ரொசீஜரல் கண்ட்ரோல்ல டிராஃப்டிங், ஆன்டிநேட்டல் பப்ளிசிட்டி, போஸ்ட் நேட்டல் பப்ளிசிட்டி அண்ட் கன்சல்டேஷன். ஸோ ஜுடிஷியல் கண்ட்ரோல். ஜுடிஷியல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டைப்ஸா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எல்லா லாக்குமே மதர் லா அப்படிங்கிறது பார்த்தா கான்ஸ்டிடியூஷன் தான். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எனேபிளிங் ஆக்ட், பேரண்ட் ஆக்ட். சோ நான் சொன்ன மாதிரி ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேரண்ட் ஆக்ட் அப்படின்னா எனேபிளிங் ஆக்ட் தான் பவரை கொடுக்கும். சோ அந்த பேரண்ட் ஆக்டே வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு அல்ட்ரா வைரஸா இருக்கக்கூடாது, கான்ஸ்டிடியூஷனுக்கு முரணா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். எனேபிளிங் ஆக்ட் அப்படின்னா பேரண்ட் ஆக்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அல்ட்ரா வைரஸா இருக்கக்கூடாது. அண்ட் த செகண்ட் ஒன், delegated legislation ultra virus to constitution. அந்த delegated legislation constitutionக்கு ultra virus இருந்துச்சு அப்படின்னா அது not valid. And third one, delegated legislation inconsistent with the enabling act. இப்போ parent act அப்படி இல்லைன்னா enabling act தான் ஒரு delegated legislation கொண்டு வரதுக்கான பவரை கொடுக்கிறது. ஸோ அந்த delegated legislation parent actக்கே enabling actக்கே inconsistent இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது invalid. ஸோ ஜுடிஷியல் கண்ட்ரோல்ல enabling act, first of all enabling act constitution க்கு ultra virus இருக்கக்கூடாது. And second, delegated legislation constitution க்கு ultra virus இருக்கக்கூடாது. And third, delegated legislation enabling act இல்ல parent act க்கு inconsistent இருக்கக்கூடாது. So இதுதான் 3 types of controls of delegated legislation. Thank you for watching this video.